உலக மக்களே வணக்கம். இப்போ உலகத்தில் எத்தனை கம்மா இருக்குது சொல்லுங்கள், எத்தனை கிராமம் இருக்குது அதையும் சொல்லுங்கள். சரிங்களா? எல்லா கிராமத்துலேயும் கம்மா இருக்கா? சொந்த கம்மா, சொந்த கம்மாண்டா ஒரு கிராமத்துக்கு நிலம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு ஒரு கம்மா இருக்கணும்ல. சொல்லுங்கள். அடுத்த தெருவில் போய் தண்ணி முடிச்சா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்புறம் அடுத்த கிராமத்துக்கு அம்மா நம்மளுக்கு சொந்தமா? சொந்தம் கிடையாது. சரிங்களா? அடுத்த வீட்டுக்கு தண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் மக்களே. அடுத்த வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு தண்ணி ஓட்டிடுவாங்க, போரில் 2 நாளைக்கு ஓட்டிடுவாங்க. ட்ரெயிலில் ஓட்டுவாங்களா? ஓட்ட மாட்டாங்க. எத்தனையோ கிராமத்தில் கோயில் இடம் குண்டக்க மண்டக்க வாங்கி போட்டிருக்கீங்க, கோயிலும் கட்டி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தண்ணி கிடைக்குதா? கிடைக்கல. அடுத்து நம்மளுக்கு நிலத்துக்கு தண்ணி வேணும், ஆடு மாட்டுக்கு தண்ணி வேணும், வேணும்ல. கோழி, நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறோம்ல, கோழிக்கு தண்ணி வேணும். அடுத்து நம்ம வீட்டில் துவைக்கிறதுக்கு தண்ணி வேணும், குளிக்க தண்ணி வேணும், சோறாக்குறதுக்கு தண்ணி வேணும். இந்த மாதிரி தண்ணி வேணுமா வேணாமா? வேணும்ல. மேல் குளிக்க தண்ணி வேணும், வீடு கழுவு தண்ணி வேணும், பாத்திரம் கழுவு தண்ணி வேணும். இதுக்கெல்லாம் தண்ணி வேணும்ல. அப்புறம் தண்ணி இல்லைன்னு கத்துனீங்கடா. மழை பெய்யும் போது உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் தண்ணி நிறுத்தி வைக்கணும்ல. இவ்வளோ இடம் கோயில் கட்டி வச்சுருக்கீங்க, எவ்வளோ இடம் கிடக்கு, எத்தனை வருஷமா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சாமி முடித்தா இருக்கீங்க. உங்கள் தண்ணி தரித்திர வெடிச்சா விடலை, சாமி உங்களுக்கு தண்ணி உருவாக்கி குடிச்சா விடலை. இந்த கோயில் இடத்துல பள்ளத்தை வெட்டி கம்மாவை உருவாக்கலாம்ல. தண்ணிக்குள்ளே கடவுள் இருந்தால் நல்லது தானே. குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம்ல. இதானே நாயா? தண்ணிக்குள்ளே இறங்கி நனைஞ்சு போய் கையை காலை கழுவிட்டு போய் சாமி கும்பிட நல்லது தானே. அப்போ அந்த இடத்துலலாம் குளத்தை வெட்டி வைக்கலாம்ல. சொல்லுங்கள். எத்தனையோ கிராமத்தில் கம்மா கிடையாது. அப்போ உங்கள் போரில் எப்படி தண்ணி வரும்? உங்கள் கிணத்துல எப்படி தண்ணி வரும்? சொல்லுங்கள் மக்களே, உலக மக்களே சொல்லுங்கள். ஒரு கிராமத்துலேயும் தண்ணி நிறுத்தணுமா நிறுத்த வேணாமா? ஒரு கிராமத்துக்கு கம்மா வேணுமா வேணாமா? நிலம் இருக்குது, வீடு இருக்குது, ஆடு மாடு இருக்குது, எல்லா தொழிலும் பண்ணுறீங்களே. இப்போ வெளியே இருந்து தண்ணி வரணும்னா அந்த ஊருக்காரை விடுவானா? சொல்லுங்கள்.